கடையிலேருந்து வாங்கிட்டு வந்ததுலேருந்தே அம்மா செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தா லியோனா. அப்படி என்னடா கேட்டா அப்படின்னு சொல்லி தான் நினைக்கிறீங்க? பாஸ்தா தாங்க. இன்றைக்கி ஈவினிங் கண்டிப்பாக செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லி தான் காலையிலே ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டேன். அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் எண்ணெய் கல் உப்பு போட்டு 1 கப் பாஸ்தா எடுத்திருக்கேன். அதையும் போட்டு நல்லா வெந்த பிறகு வடிகட்டிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி பொடியாக கட் பண்ண பூண்டு, அப்புறம் கேரட்டு, கேப்சிகம் இந்த காய் தான் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு என்ன காய் விருப்பமோ அதை சேர்த்துக்கலாம். நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா அதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாம். அடுத்தது ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர், 2 டேபிள் ஸ்பூன் மைதா அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு காய்ச்சின 1 டம்ளர் பால் அதையும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கட்டி இல்லாமல் இருக்கணும். ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வணக்கி வச்ச காய் அதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வேக வச்ச பாஸ்தா அதையும் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் அதையும் போட்டு சுட சுட இறக்கி பரிமாறினீங்கன்னா அடி தூளாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.